தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டுமே அனுபவித்து வருவதாக ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது ஒரு ஜாதிக்கான ஒரு கோரிக்கை அல்ல, அது நீதிக்கான கோரிக்கை. அதிலும் குறிப்பாக மாநில அரசுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட கோரிக்கை. ஆகவே இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டிய இடத்தில் அதை எதிர்ப்பது உண்மையாகவே மிகவும் வேதனை அளிக்கிறது. ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை, அருந்ததியர் இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கே என்கிற வகையில் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் பிற பட்டியலினத்தவர்களை கொண்டு நிரப்பலாம் என்று இருக்கின்ற அரசாணை 61 ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல எதிர்காலத்தில் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அருந்ததியர் மக்களுக்கு 6% இடஒதுக்கீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோலவே பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டையும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 23% இருப்பதாக நாங்கள் கணக்கிடுகிறோம். அந்த அடிப்படையில் பட்டியலின பழங்குடி மக்களுடைய இடஒதுக்கீடுடைய அளவையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.